வெல்கம் டு ஆல். நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்க ஒரு ஃபைலை வந்து எப்படி எக்ஸல் ஃபைலுக்கு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நான் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைலை வந்து அப்படியே நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன்னா ஒரே காலமில் என்ட்ரி ஆகும். இப்போ பாருங்கள், இந்த செல்லை வச்சா அந்த டேட்டாவே இல்லை, எல்லாம் மொத்தமாக வந்து ஒரே செல்லில் வந்து மொத்தமாக அடைஞ்சிருக்கும். இதை நம்ம எப்படி வந்து எக்ஸலுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட்டாக பிரிக்கிறதுங்கிறது தான் டெக்ஸ்ட் காலம்ங்கிற ஆப்ஷன். அதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ A1 பேஸ்ட் பண்ணதால் நான் A ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் B1 பண்ணியிருந்தா B ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இப்போ நான் A செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப் போங்க. டேட்டா டேப் போயிட்டு டெக்ஸ்ட் காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. டெலிமிட்டட் வந்து ஃபிக்ஸ்டு வித்து. டெலிமிட்டடுங்கிறது நீங்கள் எடுத்துருக்க டேட்டாவில் வந்து கமா ஸ்பேஸு இல்லை கொட்டேஷன் மார்க்கு அது மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தால் டெலிமிட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு வித்துங்கிறது டேப் அளவுக்கு ஒரு 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸை விட்டு அந்த டேட்டா ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஃபிக்ஸ்டு வித்துங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெலிமினேட்டர் பார்க்கலாம். நான் இந்த டேட்டாவில் வந்து ஃபுல்லாக செமிகோலன் வச்சு கொடுத்துருக்கேன், அதனால் நான் டெலிமினேட்டர் சூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இதில் நிறைய ஆப்ஷன் வரும். டேபு, செமிகோலன், கமா, ஸ்பேஸு, அதர்ஸ். வேறு ஏதாவது நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருந்தாலும் அதர்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, டெக்ஸ்ட்டை மட்டும் தனித்தனியாக பிரிக்கணும், டெக்ஸ்ட்டை வச்சு பிரிக்கணும்னா நீங்கள் இந்த கொட்டேஷனுக்குள்ளே டெக்ஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் நான் வந்து செமிகோலன் கொடுத்துருக்கதால நான் செமிகோலன் டிக் பண்ணுறேன். டிக் பண்ணதுமே அந்த ஃபைல் செமிகோலன் வச்சு பிரிஞ்சதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுக்கும். அதுவே பிரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானதுன்னு, நார்மலாக எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சூஸ் பண்ணுறது இந்த இடம் தான். காலம், நேமு இதெல்லாம் அதே ஜென்ரல் ஃபார்மேட்டில் வச்சுட்டு டேட்டுங்கிற ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணுறேன். நான் டேட் எந்த இடத்துல வேணுமோ முக்கியமாக அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு, இது டிஃபால்ட்டாக வந்து MDOயில் இருக்கும், மந்த்து டேட்டு இயருங்கிறதுல. அது US ஸ்டாண்டர்ட் அந்தபடி தான் இருக்கும். அதை வந்து DMY டே மந்த்து இயருங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்ததும் இப்போ தனித்தனியாக எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிச்சு. இப்போ டேட்டு வந்து அதோட கரெக்டாக டேட்டு மந்த்து இயரோட ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், டெலிமிட்டட் மெத்தட். இதே வந்து 2 மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்து ஃபிக்ஸ்டு வித்தை நம்ம பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு வித்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி நம்ம இன்னொரு ஷீட்டில் நான் பண்ணி கட்டுறேன். இங்கே இருக்கிற ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டோம்ல, காப்பி பண்ணாமல் இருக்கிற ஃபைல் அப்படி இங்கேருந்து அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு எப்படின்னா டேட்டா டேப்லேயே போயிட்டு ஃப்ரம் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. டெக்ஸ்ட்டு கொடுத்ததும் நம்ம எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ண வேணும். இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆனதும் நான் என்னோடய ஃபைலை வச்சுருக்க ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணி சூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட்டு ஃபைல் இருக்கிறத மட்டும் தான் சூஸ் பண்ணணும், ஏன்னா டெக்ஸ்ட்லேருந்து நம்ம மாற்ற போகிறோம். நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். நான் அதை இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் கொடுக்குறப்பயே அது கேட்கும், ஃபிக்ஸ்டு வித்தில் தான் வரும். ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது வந்து ஃபுல்லாக ஸ்பேஸ் வச்சுட்டு டேப் அளவுக்கு 2-3 ஸ்பேஸ் வச்சு நான் டேட்டா ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் ஃபிக்ஸ்டு வித்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தா என்ன ஆகுனா, நம்ம வேணுங்கிற அளவுக்கு நாமளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணும், இப்போ இந்த கர்சர் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ஃபிக்ஸ்டு வித்தில் நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணுறது. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதுலேயும் அதே மாதிரி டேட்டுங்கிறதுக்கு நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். டேட் கொடுத்து நான் டேட்டு மந்த் இயரை சூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்து நம்ம இந்த சீட்டில் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும், இதே சீட்டில் எக்ஸிஸ்டிங் ஒரு சீட்டில் பண்ணணுமா இல்லை நியூ ஒரு சீட்டில் பண்ணுமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதே சீட்டில் A1ங்கிற காலம்லேயே வச்சுக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ என்னோடய டேட்டா வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஃபிக்ஸ்டும் பார்த்தாச்சு, டெலிமினேட்டும் பார்த்தாச்சு. இன்னொரு சிம்பிளான வே இருக்குது. எப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டு ஃபைலை வந்து நார்மல் டெக்ஸ்ட்டு ஃபைலை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணினா இப்படி வந்து டெக்ஸ்ட்டில் ஓப்பன் ஆகுது. இதே ஃபைலை வந்து எக்ஸலுக்கு எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, அதே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபைல் பேரை ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்துட்டு TXTன்னு இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டை மட்டும் CSVங்கிற ஃபார்மேட் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததும் அந்த ஃபைல் வந்து CSV ஃபைலாக சேவ் ஆகிடும். CSVனா கமா செப்பரேட்டட் வேல்யூங்கிற ஃபைலு. அந்த ஃபைலில் வந்துருச்சுனாவே அது எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு மாறிடும்.
இப்போ நேம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதும் அதுவே சிஎஸ்வி ஃபைலில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் காலம் போடாமலே அந்த ஃபைலை வந்து மாற்றிருக்கும் எக்ஸல் ஃபைலாக. இதுதான் டெக்ஸ்ட் டு எக்ஸல் மாற்றுறதுக்கான ஷார்ட்கட் வழி. இன்னும் வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.